பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு மகிமை கர்த்தருக்கே. ஆதார வசனம் சங்கீதம் 18:28 வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் கர்த்தர் நெறிந்த நாளிலே முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், இருளிலிருந்தே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறவர். எதற்காக விளக்கு ஏற்றப்படுகிறது? இது என்ன கேள்வி? இருளை அகற்றுவதற்காகத்தான். இருளுக்கு இனி ஒரு பெயர் உண்டு, ஆழம். அதாவது கீழே போக போக ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க இருளின் ஆதிக்கம் அதிகமாகும். கீழே போக போக வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பின் அற்று போய்விடும். ஆதியாக 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் வேண்டுமென்றால் சூரியன் வேண்டும், இல்லாவிட்டால் சந்திரன் வேண்டும், கடைசிக்கு நட்சத்திரங்களாவது வேண்டும். இது நம்முடைய கணக்கு, கணிப்பு. நம் கணக்கிற்கும் கணிப்பிற்கும் அப்பாற்பட்டவர் நம் தகப்பன். உனக்கு வேண்டியது வெளிச்சம், உனக்கு வேண்டியது சுகம், உனக்கு வேண்டியது ஒரு வீடு, உனக்கு வேண்டியது நல்ல வேலை, உனக்கு வேண்டியது உயர்வு. இது இப்படித்தான் வர வேண்டும், அப்படித்தான் வர வேண்டும், அதிலிருந்தான் வர வேண்டும் என்று கணக்கு போடாது. நான் எதை கொண்டு நான் செய்வேன் என்று சொல்கிறார். உங்களை பார்த்துத்தான். சூரியனை 4வது நாள் தான் படைத்தார். வெளிச்சம் உண்டானவுடன் அங்கே இருளும் இருந்தது. இரண்டையும் தனித்தனியாக பிரித்தார். வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். மக்களே, வெளிச்சம் நல்லது, இருள் இரவு அவசியம். தம் மக்களுக்கு தேவன் நல்லதையா கொடுத்து தீமை, தீங்கு, இருள், துன்மார்க்கம், துன்பம், பாடுகள் இவைகளை மறைத்து வைக்கவே இல்லை. இவைகள் மனிதனுக்கு அவசியம் என்றார். ஏன்? எதற்கு? மனிதனின் ஆத்துமா பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள் திடப்பட வேண்டும். தன்னால் தனியாக எதையும் தீர்த்து விடுதலையாகி கொள்ள முடியாது. படைத்தவரோடு உறவில் இணைப்பிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அவசியங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த அவசியங்கள் இல்லாவிட்டால் நாம் இந்த நல்லதை பிடித்து கொள்ள முடியாது. நாமோ வெளிச்சம், சுகம், சமாதானம், செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி இவைகளை மட்டும் போதும் என்பது போல நமது பேச்சு, நடத்தை, ஜெபம் இருக்கிறது. இப்படி நல்லது நல்லது என்று கண்டவைகளை அடையாளம் காட்டி கொடுப்பதே நாம் விரும்பாத அந்த அவசியமானவைகள்தான். வெயிலுக்கு போனால்தான் நிழலுடைய அருமை தெரியும். ஏன் கர்த்தர் விளக்கு ஏற்றுகிறார்? அதாவது உள்ளத்தில் வெளிச்சம் வெளிப்பாடு ஏன் கொடுக்கிறார்? அந்த அந்தகாரமான காலத்தில், இருளான காலத்தில், ஒன்றுமே முடியாத சமயத்தில், எதுவுமே செய்ய முடியாத சமயத்தில் நம்முடைய பேச்சு, செயல் எப்படி இருந்தது? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? எத்தனை மனிதர்கள் பின்னால் போனோம், நம்பினோம், ஏமாற்றம் அடைந்து மறுபடியும் அதையே செய்தோம் என்பதை காட்டுவதற்கு. யோசேப்பு ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் பானபாத்திரக்காரன் தலைவன் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்து, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று தான் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதையும் சொன்னான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அதாவது பானபாத்திரக்காரன் தலைவன் தன் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று விரும்பினான். அவனால் தான் முடியும் என உதவி செய்தான் அல்லவா? கேட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஒருவருக்கு உதவி செய்கிறோம், பதிலுக்கு நம்முடைய பிரச்சனைக்கு அவரால் உதவ முடியும் என்பதை அறிந்து அவரிடம் உதவி கேட்பது தவறா என்ன? தவறில்லைதான். ஆனால் அன்று அப்படி நடந்திருந்தால் அவன் வெளியே வந்திருக்க கூடும். அரண்மனையிலேயே நல்ல ஒரு போஸ்ட் கூட கிடைத்திருக்கும். யோசேப்பு செட்டிலாக இருந்திருப்பான். வாழ்நாளெல்லாம் பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு நன்றியுள்ளவனாக இருந்திருப்பான். இவர் தாங்க பார்த்த போலாம் சொல்லியிருப்பான். இவர் இல்லைன்னா இப்போ வந்திருக்கவே முடியாதுங்க, இவர் தாங்க என்று அவனையே மகிமைப்படுத்தியிருப்பான். இல்லைங்க, மகிமை கர்த்தருக்கே. அந்த மகிமையை வேறு ஒருவருக்கு அவர் கொடுப்பதில்லை. அது தன்னுடைய மக்களில் வைராக்கியமாக இருக்கிறார். அவன்தான் தன் வாழ்விற்கு ஆதாரம் என்றிருந்திருப்பான். இடையிலே ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்திருக்க கூடும், இது கர்த்தரின் தயவு என்று. கர்த்தரின் திட்டம் தன் மக்களுக்கு தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டும். அது உயர்ந்த திட்டம், அது சிறந்த திட்டம். அது நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மூளை ரொம்ப சிறுசு, அவ்வளோதான் பண்ணுது. எந்த மனிதனும் அந்த மகிமையை போய்விடக்கூடாது. உயர்வான உயர்வு அவரால் மட்டுமே செய்ய முடியும், கொடுக்க முடியும். அது நெடுங்கால திட்டம். தூர பார்வை பார்த்தார். வர வேண்டும், அங்கே இருந்து
70 பேர் வர வேண்டும், பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும். நாம் சின்ன இன்னைக்கு இருக்கிற வயிற்று வலிக்கு கட்டில் திருப்பி போட பார்க்குறோம். அவர் அப்படி இல்லை. இன்று நான் விளக்கை ஏற்றினால், நான் ஒரு காரியத்தை உன் வாழ்வை செய்தால், அது காலங்காலமாக பரம்பரையாக தலைமுறையாக உன்னுடைய நாமம் சொல்லப்படி, எங்கள் தாத்தா அப்படி இருந்தார் பக்தியாக, எங்கள் தாத்தா இப்படி செய்து வைத்தார் என்று சொல்ல வேண்டும். அதன் மூலமாக என் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று இருக்கிறார். அற்பமாய் சொற்பமாய் ஆசீர்வதிக்க அவர் விரும்புவதில்லை. இதை நம்புங்கள். அவனை யோசேப்பின் விளக்கை ஏற்ற அனுமதிக்கவில்லை, அதனால் தான் அனுமதிக்கவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களே, ஏன் இவ்வளவு டிலே? எத்தனை காலங்களுக்கு இந்த இருளிலேயே இருப்பது? எத்தனையோ நல்ல சான்ஸ்கள் வந்தன, கர்த்தர் வாய்க்க பண்ணவில்லையே. அருமையான சான்ஸ்கள் வந்தன. அவரும் செய்ய மாட்டார், வர்ற சான்ஸையும் கொடுக்க மாட்டார். இந்த பலவீனத்தை குணப்படுத்தி நார்மலாக்க அவரால் முடியாதா என்ன? ஏன் இந்த சத்த மங்களாய்ப்பு வேதனை அவர் காதில் விழலாமலா இருக்கிறது? விழுகிறது. த பெஸ்ட் கொடுக்க விரும்புகிறார். இதற்கு மேல் ஒரு உயர்வு கொடுக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு வைக்கப் போகிறார். அவரே அந்த இருளை வெளிச்சமாக்கி, அவரே உங்கள் விளக்கு ஏற்றப் போகிறார். சுகவீனம் பலவீனம் என்ற இருளில் ஏன் இன்னும் வைத்திருக்கிறார்? ஏன் இதை அவர் மாற்ற முடியாதே என்ன? பாடம் கற்றுக்கொள்ள. இந்த நிலையில் உன் மனைவியை நீ நேசிக்கிறாயா? இந்த நிலையில் உன் கணவனை நேசிக்கிறாயா? அலுப்பு செலுப்பு வந்து விடுகிறதா? ஏதாவது யோசிக்கிறாயா? இதையெல்லாம் பார்க்கிறார். பாண்டு அதிகமாக வேண்டும் என்பதற்காக. இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்களுக்கு அந்த வேதனையை புரிந்து நீ ஜெபிக்கிறாயா? நம்மையே தோண்டி ஆராய்ந்து சரிவென்று கொள்கிறோமா? இதை கவனிக்கிறார். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட வேண்டும், கசப்பு வெறுப்பு அகற்றிவிட வேண்டும். எல்லாம் எனக்கு தெரிந்ததெல்லாம் செய்துவிட்டேன் தகப்பனே, கர்த்தாவே நீர் இரக்கம் செய்யும், வேறு வழியே கிடையாது என்ற நிலைக்கு வந்துவிட்டோமா? வந்துவிட வேண்டும் என்பதற்கு அந்த இருளை அனுமதிக்கிறார். சீக்கிரமாக மங்கி எரிகிற விளக்கு, அரைந்து போன விளக்கு எல்லாவற்றையும் ஏற்றப் போகிறார். நம்புங்கள். அதனால் தான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள். அவர் ஏற்றினது எந்த சூழ்நிலையும் பிசாசும் கிட்ட வர முடியாது, அணைக்க முடியாது. ஏற்றின உங்கள் விளக்கு இரவிலும் அணையாது இருக்கும். இருளின் காலத்தை நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு பிஸியாக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். காலம் கனிந்து விட்டது. நீங்கள் மீகா தீர்க்கதரிசி சொல்வது போல சொல்லலாம், சொல்ல வேண்டும். அப்படி என்ன சொன்னார்? மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்படி சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் ஏற்றப் போகிற விளக்கு சுடர்விட்டு காலங்காலமாக பிரகாசிக்கும், வம்சமாக தலைமுறைகளாக பிரகாசிக்கும். பல பேருக்கு உங்களை ஒளியாக வைக்கப் போகிறார். ஒளியாகிய இயேசுவை விரும்புகிறவன் இடத்தில் வருவார்கள், அனுப்புவார். நீங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்துவீர்கள். இதுதாங்க உச்சக்கட்ட ஆசீர்வாதம். இதை அட்டன் பண்ணத்தான், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேற எவரையும் விளக்கு ஏற்ற அவர் அனுமதிக்கவில்லை. ஏற்றாமல் தடுத்தார். அவரே கர்த்தரே உங்கள் விளக்கை ஏற்றப் போகிறார். இரவும் இருளும் சொல்லும், இதோ மெய்யான ஒளி வந்து கொண்டிருக்கிறது என்பதாகும். அதுதான் இரவு. இந்த இருளும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அறிவிக்க வேண்டும், இதோ வந்து விட்டது, விடியல் வந்து விட்டது என்று. அந்த காரத்துக்குள் இருக்கிறவங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்துக் கொண்டு போவார். எந்த மனிதனும் கை நீட்டி இவரால் உதவி பெற்றேன், அவரால் உதவி பெற்றேன் என்று சொல்ல முடியாது. கர்த்தரே உங்களுக்கு மகிமையாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். கர்த்தாவே நீரே என்றென்று ஒளியாக இருங்கப்பா, பிரகாசிக்க செய்யுங்கப்பா, இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு விடியலுக்காக காத்திருக்கிறேன். இதோ அது என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், மகிமையை காண்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.